ஹாய் கைஸ், வெல்கம் பேக் ஹேமா டெக் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 10 நாளாக உடம்பு ஒன்றும் முடியல, அதனால் வீடியோஸ் வந்திருக்காது. இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ஜூன் 9ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 6244 வேகன்சிக்கான எக்ஸாம் நடக்க போது. எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த ஏப்ரல் கூட விட்டுருங்க, மே ஒரு மாதம் மட்டும் கரெக்டாக படிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பை நம்ம தூக்கிறது உறுதி தான். ஸோ இது ரிவிஷன் டெஸ்ட் 6 ஆல்ரெடி 5 முடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்கீங்க, தமிழ்லேருந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து போட்டுட்ருக்கோம். இன்னும் என்ன சப்ஜெக்ட்லேருந்து வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். 30 கொஸ்டின்ஸில் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுபோல் எந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய டைமை வீணடிக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரிவிஷன் டெஸ்ட் 6க்கான முதல் கேள்வி, சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ரிஷபர். செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் ப்ளவுன். விட்டமின் டியின் வேதியியல் பெயர் என்ன? விட்டமின் டியின் வேதியியல் பெயர் என்ன? கால்சிஃபெரால். உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட விஷவாயு எது? உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட விஷவாயு மஸ்டர்ட் வாயு. உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட விஷவாயு மஸ்டர்ட் வாயு. உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட விஷவாயு மஸ்டர்ட் வாயு. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார்? காளிதாசர். இந்தியாவின் மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? 1952. மனித உரிமைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? மனித உரிமைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 10. வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார்? வரி அப்படிங்கிறது ஒருவர் கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பங்களிப்பு. செலிக்மேன் என்பவர். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம். கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம், இந்துஸ்தானுக்கு. அடுத்த கேள்வி, தாவரங்களும் விலங்குகளும் வளர்வதற்கு தேவைப்படுவது எது? தாவரங்களும் விலங்குகளும் வளர்வதற்கு தேவைப்படுவது நைட்ரஜன். மனிதர்களுக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் எவ்வளவு? ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் எவ்வளவு? 0.2 நானோமீட்டர். ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் 0.2 நானோமீட்டர். கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? கொங்கன் ரயில்வேயின் தலைமையிடம் நவி மும்பை. பாகிஸ்தான் நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன? ரூபாய். நமக்கும் ரூபாய் தான், அவங்களுக்கும் ரூபாய் தான். பொருளியலில் வளர்ச்சி இலக்கணத்தை கூறியவர் யார்? பொருளியலில் வளர்ச்சி இலக்கணத்தை கூறியவர் பால் சாமுவேல்சன். வெண்மை புரட்சியின் தந்தை யார்? ரொம்ப முக்கியமான கொஷின். வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வர்கீஸ் குரியன். விதையில்லா கனிகளை உருவாக்க பயன்படும் ஹார்மோன் எது? விதையில்லா கனிகளை உருவாக்க பயன்படும் ஹார்மோன் ஆக்சின்கள். விட்டமின் B3 குறைபாட்டினால் ஏற்படும் நோய் என்ன? விட்டமின் B3 குறைபாட்டினால் ஏற்படும் நோய் பெல்லகரா. B3 அல்லது பெல்லகரா. வட அமெரிக்க கண்டத்தின் மிக ஆழமான பகுதி எது?
வட அமெரிக்கா கண்டத்தின் மிக ஆழமான பகுதி. மரண பள்ளத்தாக்கு. ஆழமான பகுதி மரண பள்ளத்தாக்கு. அடுத்த கேள்வி, நில ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நொடிகள். 1.3 நொடி. செல்சியஸில் மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு. செல்சியஸில் மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு. வெப்பநிலை எவ்வளோ செல்சியஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் நல்லா 37 செல்சியஸ். சிந்து வெளி நாகரிகத்தின் காலம் எது? கிமு 3300 முதல் 1900 வரை. அதிக நச்சுத்தன்மை உடைய ஆல்கஹால் எது? அதிக நச்சுத்தன்மை உடைய ஆல்கஹால் மெத்தில் ஆல்கஹால். மனித உடல் வெப்பநிலையில் திரவமாக மாறக்கூடிய உலோகம் எது? மனிதனுடைய வெப்பநிலையில் திரவமாக மாறக்கூடிய ஒரு உலோகம் காலியம். சமத்துவ சமாஜம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார்? சமத்துவ சமாஜம் வைகுண்ட சுவாமிகள். நமது நாட்டின் தேசிய நீர்வாழ் விலங்கு எது? தேசிய கங்கை டால்ஃபின். ரூஃபெல்லா வைரஸால் ஏற்படும் நோய் எது? ரூஃபெல்லா வைரஸால் ஏற்படும் நோய் தட்டம்மை. அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ரூதர்போர்டு. அணுக்கரு இயற்பியலின் தந்தை ரூதர்போர்டு. அடுத்த கேள்வி, ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் வாயுவின் விகிதம் என்ன? ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயு விகிதம் 2:1. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் யார்? 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் அப்துல் கலாம். கொல்கத்தா, பம்பாய், மதராஸ் ஆகிய 3 இடங்களிலும் உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு. ரொம்ப முக்கியமான கொஷின் 1862. ஸோ இன்றைக்கான 30 கொஷினும் முடிஞ்சிருச்சு. இதில் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.